viewers, welcome to Karan-Dees. இந்த வீடியோல Chow Chow மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு முதல்ல 1.5 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து அதை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். துவரம் பருப்புக்கு பதிலா கடலை பருப்பு, பயத்தம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 3/4 கப் துருவன தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கோஸ் பேஸ்ட்டாக இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ஒரு கோஸ் பேஸ்ட் டெக்ஸ்சருக்கு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதிக்கும் போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சவ் சவ்வெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சவ் சவ்லம் சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவ் சவ்லம் நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போது பேன்லேருந்து எடுத்துடலாம். அடுத்ததாக 6 டேபிள்ஸ்பூன் திக்கான தயிர் எடுத்துக்கலாம். தயிரை எடுத்துட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகும் போது காஞ்ச மிளகாய், அடுத்ததாக கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியும் போது பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரியிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கும் போது ஏற்கனவே குக் பண்ணி எடுத்த சவ் சவ்வையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி குக் ஆகியிருக்கனால ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சாட்டே பண்ணிங்கன்னா போதும். அடுத்ததாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்த அந்த தேங்காய் மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி எடுத்து தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் தயிர் கொஞ்சம் சூடாக இது இன்னும் கிரேவி ஆகும். இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் வரும்போது இதை பேன்லேருந்து எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயம், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வரும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன்லேருந்து இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம்.